ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறது போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஆப்ப கடாயில் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போது ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து முடிச்சுட்டு இப்போ நெய் போட போகிறோம். நெய் போட்டுட்டு நல்லா நெய் உருக்கிட்டோம். உருகி முடித்தோடனே நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போட்டு முடிச்சோடனே திராட்சையும் முந்திரியும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ திராட்சை நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி கொஞ்சம் தான் ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ரவையை போட்டுடலாம். ரவை போடும்போது நம்ம ரவை போட்டுட்டே வதக்கின்னு இருக்கணும். அப்போதான் ரவை திக்காகாம இருக்கும். ரவை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் போடும்போது வதக்கின்னு இருக்கலாம். சர்க்கரை போட்டுனே இருக்கோம், நம்ம வதக்கிடணும். இப்போ முந்திரி திராட்சை மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ அடுத்து ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா இதுவும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தான் நான் சேர்க்க போறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேசரி. இதில் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு கேசரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்து. இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிட்டில் ஹார்ட்.